காப் மசில்ஸோட 2 பக்கவாட்டு பகுதி இருக்கு இல்லையா, இந்த பக்கம் இந்த பக்கம் அதே மாதிரி 2 கால்லே இருக்குது. இந்த பகுதியும் உங்களுக்கு ஒரு மந்தமான நிலை இருக்கும். நிறைய அசுத்தமான ரத்தம் அங்கே இருந்துட்டு ரிட்டர்ன் வராது. அப்போ அதை சரி பண்ணுறதுக்கு என்னென்னா அங்கே அழுத்தம் கொடுக்கணும். அங்கே இருக்க அந்த நிணநீர் ஓட்டம், ரத்த ஓட்டம், நரம்புகள் எல்லாமே ஒரு புத்துணர்ச்சி ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். தினசரி கொஞ்சம் நேரம் பண்ணிங்கன்னா ஒரு புத்துணர்ச்சி உங்களை அறியாமலே கிடைக்கும். காலில் உள்ள வீக்கம் குறையும். இதுக்கு முன்னாடியே நம்ம பேசணும், வயசாகிடுச்சால பாதத்தில் ரத்த ஓட்டம் இல்லாமல் இருக்கணும், அதுக்கு ஒரு பயிற்சி நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நம்ம இன்னொரு பயிற்சியை பார்க்க போகிறோம். இது எப்படின்னா, பாதத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய இந்த பகுதி, அதாவது காப் மசில்ஸோட 2 பக்கவாட்டு பகுதி இருக்கு இல்லையா, இந்த பக்கம் இந்த பக்கம் அதே மாதிரி 2 கால்லே இருக்குது. இந்த பகுதியும் உங்களுக்கு ஒரு மந்தமான நிலை இருக்கும். அங்கே உள்ள இரத்த குழாய்கள்லாம் ஒரு மாதிரியாக ரத்த ஓட்டம் இல்லாமல் சுருங்கி போய் ஒரு மந்த நிலையில் இருக்கும். அதனால் வெரிகோஸ் வெயின் வரும். நிறைய அசுத்தமான ரத்தம் அங்கே இருந்துட்டு ரிட்டர்ன் வராது. அப்போ அதை சரி பண்ணுறதுக்கு என்னென்னா அங்கே அழுத்தம் கொடுக்கணும். இது எப்படி நமக்கு நாமளே செய்துக்கிறது? இது போய் நீங்கள் மசாஜ் எல்லாம் பண்ணலாம், செய்யலாம். 2 பக்கமும் நல்லா அழுத்தி தேய்க்க வேண்டியது இருக்கும். அதை எப்படி நமக்கு நாமளே பண்ணிக்கலாம்? பெட்டில் படுத்துட்டு இருக்கும்போது கூட அந்த பயிற்சி பண்ணலாம். அந்த பயிற்சி நீங்கள் பண்ணிங்கன்னா தினசரி கொஞ்சம் நேரம் பண்ணிங்கன்னா ஒரு புத்துணர்ச்சி உங்களை அறியாமலே கிடைக்கும். காலில் உள்ள வீக்கம் குறையும், ரத்த ஓட்டம் அதிகரிக்கும். அதன் மூலமாக உங்கள் ரத்தம் மேலே போய் உங்கள் இதயம் மட்டும் இல்லை, உங்கள் மூளை வரைக்கும் ரத்த ஓட்டம் சிறப்பாக இருக்கும். அப்போ அந்த பயிற்சியை நீங்கள் தினசரி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். நீங்கள் இப்படி பக்கவாட்டில் படுத்துக்குங்க. இந்த பகுதி இருக்கு இல்லையா, உங்கள் காலை வச்சு நல்லா அழுத்துங்க, நல்லா அழுத்தி தேய்ங்க. மேலே கிளைமா இப்படி தேய்க்கும்போது அங்கே இருக்க அந்த நிணநீர் ஓட்டம், ரத்த ஓட்டம், நரம்புகள் எல்லாமே ஒரு புத்துணர்ச்சி ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். குறைஞ்சது ஒரு 50 முறை நீங்கள் இப்படி தேய்க்கணும். அதே மாதிரி இப்படி திரும்பி படுத்து காலோட இந்த பகுதி அதே மாதிரி தேய்ங்க. நமக்கு ஒவ்வொருத்தரும் மசாஜ் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. அதுக்கான நேரம் வாய்ப்பெல்லாம் நமக்கு எப்பவும் கிடைக்காது. அதனால் தினசரி நம்ம காலையில் எந்திரிச்ச உடனேயோ இல்லை சாயந்தரமோ இல்லை மதிய நேரமோ ஒரு ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் கால் ரொம்ப புத்துணர்ச்சியோடு இருக்கும். இப்போது உள் பக்கமாக தேய்ச்சிட்டிங்க, இனி வெளி பக்கமாக தேய்க்கணும். அதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னா அந்த காலை குதிங்கால் வச்சுட்டு இந்த பக்கம் இப்படி தேய்ங்க. இதுவும் குறைஞ்சது ஒரு 50 நேரம் நல்லா தேய்ங்க. சுருங்கி போயிருக்க நரம்பெல்லாம் நல்லா விரிஞ்சு, இரத்த குழாயெல்லாம் நல்லா விரிஞ்சு, ரத்த ஓட்டம் அதிகரித்து ஒரு புத்துணர்ச்சி வர்றதை நீங்கள் அப்படியே கண் முன்னாடி பார்க்கலாம். இவ்வளவு ஈஸியான பயிற்சியில் எவ்வளோ ஒரு நன்மை இருக்குங்கிறத பார்க்கும்போது நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். என்னடா இந்த சின்ன பயிற்சியில் இவ்வளோ நன்மை இருக்கா, இவ்வளோ ரத்த ஓட்டம் அதிகரிக்குமா? இங்கேருந்து ரத்தம் மேலே போகும்போது கிட்னிக்கு ரத்தம் போயிடும். அப்போ அந்த கெட்ட ரத்தமெல்லாம் கிட்னியில் போய் கிட்னியிலேருந்து ரத்தம் சுத்தமாகிறத நம்ம பார்க்க முடியும். இல்லை ரத்தம் மேலே ஏறாமல் கெட்ட ரத்தம் காலிலே முடங்கி கிடக்கிறதுனால நம்ம கால் மேலும் 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 வீக் ஆகிட்டே இருக்கும். வயசானால் நம்ம காலை பார்க்க வேண்டியது நம்முடைய முக்கியமான கடமை. எதை கவனிக்கிறீங்களோ கவனிக்கலையோ காலை நல்லா கவனிங்க. பாருங்கள், இந்த காலுக்கு மாற்றிட்டேன். இந்த பகுதியை வச்சு இதில் நல்லா தேய்க்கணும். இதெல்லாம் நீங்கள் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த பயிற்சி உண்மையிலேயே நல்லா இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு கிடைச்ச இந்த நன்மை எல்லாத்துக்கும் கிடைக்கணும் இல்லையா, அதனால் உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற நல்ல விஷயங்களை நீங்கள் பார்க்கணுன்னா இந்த மாதிரி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பெல்லையும் அழுத்தி வச்சிங்கன்னா வீடியோஸ் எல்லாம் போகும்போது தன்னை போல் வரும். பாருங்கள், அப்படியே தேய்ச்ச உடனே எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இந்த பக்கம் தேய்ச்சிட்டு திருப்பி கழுத்தா விட்டா இங்கேயும் தேய்ச்சி நீங்கள் நல்லா பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் பாதம் இருக்கு இல்லையா, பாதத்தையும் இப்படி தேய்ச்சிடணும். இதுக்குன்னு நீங்கள் போய் ஒரு மசாஜ் சென்டரில் போய் மசாஜ் பண்ணலாம், ரிப்ளக்ஸாலஜி பண்ணலாம்.
அதெல்லாம் போகிறதுக்கு நேரம் வாய்ப்பு வசதி இல்லை, தினசரி போயிட்டுருக்க முடியாது. இதுனா நம்ம அப்பப்போ நமக்கு நாமளே செய்துக்கலாம். ஓகே, இந்த கால் இப்படி எல்லாம் பாதத்தை வச்சு உள்ளங்காலை வச்சு நல்லா அப்படி தேய்ச்சி விட்டு, உங்களுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சிக்கங்க. ஃப்ரீயாக இருக்கும்போது படுத்துருக்கும் போதெல்லாம் அந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கும். கெட்ட ரத்தம் எல்லாம் மேலே போயிடும். சரி நண்பர்களே, நான் இப்போ பண்ணிட்டேன். விறுவிறுன்னு காலெல்லாம் ஒரு நல்ல புத்துணர்ச்சியை பார்க்க முடியுது. நீங்களும் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம். நான் உங்கள் சௌந்தர்.